இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பாசமும் நிறைந்த அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். எழுச்சிவனோடு காலையில் எழுப்பி உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவரே நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை ஆசீர்வதியும் நீர் பேசுராஜா நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. அடையனையும் அன்பர் சாரியும் சகசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்த ராஜா. ஒவ்வொரு இல்லங்களிலே உள்ளங்களிலே இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் 85வது பாடலாகிய துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மா அரசே இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 85வது பாடல். துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுடனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுடனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேளும் பரன் வலர் தோழா, ஜெபம் கேளும் கிறிஸ்தே. நித்தியம் பிதாவின் மகிமையில் நீரே, நிமலாவியனோ தாழுகிறீரே. நித்தியம் பிதாவின் மகிமையில் நீரே, நிமலாவியனோ தாழுகிறீரே. இதமே கர்சனையே உன்னத நேயரு கர்சனையே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை நேரத்தில் இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யூதா எழுதின திருமுகம். யூதா என்கின்ற திருமுகத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த யூதா என்கின்ற புத்தகம் ஒரே அதிகாரம் மட்டுமே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய தலைப்பு விசுவாசத்தில் நிலைத்திருத்தல், அதாவது கண்டெண்டிங் ஃபார் த ஃபெய்த், விசுவாசத்திற்காக போராடுதல், விசுவாசத்துக்காக நிலைத்திருத்தல் போன்ற தலைப்பை நம்ம கொடுக்க முடியும். இல்லை 4 முக்கியமான செய்தி நம்ம பார்க்கிறோம்.
த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ட்ரின், போதனை என்கின்ற இந்த காரியத்திற்கான முக்கியத்துவம். அதே போல த டேஞ்சர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள போதகர்களுடைய ஆபத்து. விசுவாசத்தில் நிலைத்திருத்தல் 3, த நீட் ஃபார் கண்டெண்டிங். 4, த பவர் ஆஃப் ப்ரேயர், ஜபத்தினுடைய மேன்மை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதல் நூற்றாண்டில் திருச்சபை வேகமாக வளர ஆரம்பித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போன பின்பு அவர் அநேக மக்களுக்கு ஆசிகளை வழங்கின பின்பு திருச்சபைகள் வேகமாக வளர்ந்தது. அப்படி திருச்சபைகள் வளரும்போது 2 விதமான உபத்திரவங்கள் சபைக்குள்ளாய் வந்தது. ஒன்று, சபைக்கு உள்ளே இருக்கின்ற மக்களே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கின்ற கள்ள போதகங்கள் ஒன்று இருந்தது. அது ஒரு பெரிய கேன்சர் மாதிரி, ஏன்னா உள்ளவே இருக்கும், நம்மளை அரித்து கொண்டே அது இருக்கும், மக்களை தவறான போதனைகளுக்கு அது வழி நடத்தும். 2, திருச்சபைக்கு வெளியே இருக்கின்ற மக்கள், அரசு போன்றவர்கள் சபையை துன்புறுத்துவார்கள். இந்த 2 துன்புறுத்தல்கள் இருந்தது. ஒன்று, சபைக்கு உள்ளே இருக்கின்ற கள்ள உபதேசம். 2வது, சபைக்கு வெளியே இருக்கின்ற அரசாங்க மக்கள் எல்லாம் செய்கிறது. அதான். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் திருச்சபை நிலைத்து நின்றது. ஆமென், அல்லேலூயா. நிலைத்து நிற்கவில்லை என்றால் இன்று வரையிலே சபை இருந்திருக்கா. அன்றைக்கு அந்த 2 பிரச்சனைகளையும் தாக்குப்படுத்தி மக்கள் கஷ்டப்பட்டு எல்லா சூழ்நிலையிலும் சபையை வளர்த்து எடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் முதல் 4 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். த கால் டு கண்டெண்டர், அதாவது யூதாவினுடைய மிக முக்கியமான இந்த நோக்கத்தையும் அதே போல அந்த போதனைகளுடைய நோக்கத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. தந்தையாம் கடவுளால் அழைக்க பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது. இல்லையா? யாக்கோபின் சகோதரன், இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. இரக்கமும் அமைதியும் அதன் அன்பும் உங்களில் பெருகுக என்று சொல்லுகின்றார். முதல்ல போலி போதகர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். போலி போதகர்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாய் இருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்குமான இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் திருட்டுத்தனமாக சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். இவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் என்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது. இறைப்பற்றில் இல்லாத அவர்கள் நம்முடைய இறைப்பற்றில் அருளை தங்கள் காம வெறிக்கு ஏற்று திரிகிறார்கள். நம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார்கள். பார்த்தீங்களா? இந்த 1 முதல் 4 திருச்சபைக்குள்ளாக இருக்கிறவர்களே என்ன பண்ணுறாங்க? சபையை தவறாய் வழி நடத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள், கள்ள போதகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கள்ள போதகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கு சபையை சீரழிக்கின்ற தலைவர்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிறைய இடங்களில் ஆயர்களாகவே இருக்கிறார்கள், பிஷப்பாக இருக்கிறாங்க, சபையினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. சபையை சீரழித்து சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்ற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார். அவங்கள இனம் கண்டு கொண்டு அவர்களை வேறு அறுக்க வேண்டும் என்று தான் இங்கே யூதா நிருபத்தில் இந்த யூதா நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2வது 5 முதல் நம்ம பார்க்கின்றோம் 19 வசனங்களில் வார்னிங் அகெயின்ஸ்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள போதகர்களுக்கு எதிரான ஒரு வார்னிங்கை, அதாவது ஒரு எச்சரிக்கை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், எப்படி கள்ள போதகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத நம்ம இங்கே பார்க்கணும். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்து விட்டார். சில வான தூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்றும்
கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லூசிஃபரை பற்றி இங்கே பேசுகிறாரு. எகிப்திலிருந்து வரும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்களை ஆண்டவர் கொன்று போட்டதை சொல்கிறார் இல்லையா? அப்போது அவர்களைப் போலவே சோதோம் குமாரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். பாருங்கள், கடவுளுக்கு விரோதமான பாவங்கள், அந்த காம பாவங்களை செய்கிற போது அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் இருக்கிறார்கள். இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள், அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள், மாட்சிமிகு வானவரை பழித்து உரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிக்கேயேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்த கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். மிருகங்களைப் போல வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? கடவுளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இயற்கைக்கு மாறான தவறான காரியங்களிலே ஈடுபட்டு ஆண்டவருடைய நாமத்தை கெடுக்கிறார்கள், மாசுபடுத்துகிறார்கள் என்பதை ரொம்ப அழகா யூதா சொல்றார். இவர்களுக்கு கேடு விளைக, ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில சென்றாங்க. காயின் என்ன பண்ணார்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அது காணிக்க சிறப்பாய் கொடுக்கல. ஆபேல் தன் தோட்டத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் இருக்கிற நல்ல கொழுத்த ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆனால் காயினோ ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறான்? எல்லாவற்றிலும் கழிந்து போன இல்லையா, காய்ந்து போன, எல்லாம் அழுகி போன காய்களை கொண்டு வந்து கடவுளுக்கு படைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கூலிக்காக பிலாயாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். பிலாயாம் என்ன பண்ணான்? காசை வாங்கிக்கின்னு கடவுளுக்கு விரோதமான பொய் சாட்சி சொன்னான் மக்களுக்கு இல்லையா? அதை ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பார். அதே போல் கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். கோராகு புத்திரர்களை பற்றி நமக்கு தெரியும். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசின போது பூமி வந்து விழுங்கி போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர்களெல்லாம் கடவுளுக்கு விரோதமாய் துணிந்து பாவம் செய்ததுனால இவங்க என்ன ஆனாங்க? எல்லாரும் பூமிக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாரும் அக்கிரமத்தில் அழிந்து போனாங்க. கடவுள் அவர்களை தண்டித்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றார்? இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள் இல்லையா? இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். பார்ட்டி அப்படின்ற பேரில் இன்னைக்கு சபைகளில் ஏற்படுத்துகிற காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு சாதாரண திருச்சபையினுடைய தேர்தலுக்காக விருந்துகளில் மதுபானங்கள் எல்லாம் நீ கொடுத்து சபையை தீட்டுப்படுத்துகிறாங்க, கரைப்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப இங்கே தெளிவாக யூதா சொல்கிறார். உங்களுடைய சபைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்கிறார். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பார்கள். காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனித்தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருப்பாங்க. இவங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. தங்களுடைய வெட்கக்கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள், வழி தவறி தெரியும் விண்மீன்கள், என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கடவுளுக்கு விரோதமானவர்களானால என்ன பண்ணுறாங்க? நரகத்துக்கு இவங்களை ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது 14 to 15 நாம் பார்க்கும்போது ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து ஏதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீய செயல்களுக்காகவும் இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்திருக்கின்றார். யாரு? ஏனோக்கு. இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டுகளின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காகவே பிறரை போலியாக புகழ்வார்கள். இப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிறாங்க இல்லையா? கடவுளுடைய பேரை மாசுபடுத்துறது, மக்களை புகழ்றது இல்லையா? தவறான சிந்தனைகளை உடையவர்களாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸினுடைய சிந்தனைகளாக நம்ம பார்க்கிறோம். அதே போல் விசுவாசத்தை காக்குமாறு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறோம். முதல்ல தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? பார்ந்தவர்களே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவார்கள். பாருங்க, கடவுள் பக்தி இல்லாதவங்களே ஊழியம் செய்கிற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, இறை பற்றில்லாமல் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவார். இவர்கள் உங்களுக்கு சொல்வார், இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்தல். அப்போ பாருங்க, மனித இயல்புடன் மனித சிந்தையோடு இருப்பவங்கள நீங்க பின்பற்றாதீங்க. ஆண்டவருடைய சிந்தையில, ஆண்டவருடைய விசுவாசத்துல, பக்தியில, ஜபத்துல இருக்கிறவங்களை பின்பற்றுங்க என்று ரொம்ப அழகா சொல்றார். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள், இல்லையா? வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊன் இயல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, உலகத்துல நீங்க அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை கரைப்படுத்தி கொள்ளாதீங்க, அவங்களை காப்பாற்றுறதுனால நீங்க கெட்டு போக கூடாதுன்றார். கடைசியா 24-25 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமண் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம்முடைய மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலத்தொட்டு இன்றும் என்றும் இருப்பதாக என்று சொல்லுகிறார், இல்லையா? வலுவாதபடி உங்களை விசுவாசத்தில் நீங்க காத்து கொள்ளுங்க. ஏன்னா அது ஆண்டவர் தான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த கண்டெண்டிங் ஃபார் த ஃபெய்த், விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். அப்போ விசுவாசிகளை நம்ம என்ன பண்ணணும்? ஊக்குவிக்க வேண்டும், இல்லையா? சுவாச ஜபத்தில் அவங்கள ஊக்குவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற செய்தி தான் இந்த செய்தியாக நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறன்ற பேரில் நிறைய கள்ள போதகர்கள் இன்றைக்கு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். நிறைய ஊழியர்கள் தவறான காரியங்களை சபையில் செய்கிறத பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் பணத்திற்காக, நிறைய ஊழியக்காரர்கள் சிற்றின்பங்களுக்காக, இல்லையா, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவர்களெல்லாம் இனம் கண்டுகொண்டு திருச்சபையில் நாம் நல்ல ஊழியர்களை உற்சாகப்படுத்தவும், சபையில் வசனத்திற்கு மட்டுமே, வசனத்தை வசனமாக நாம் ஏற்றுக்கொள்ளவும், வசனத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்களை தெரிந்து கொள்ளவும், வசனத்திற்கு நாம சேனாதிபதியாய் சாக்கர்மத்தின் பாதுகாவலனாய் இருக்கும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்து போன நேற்று நேற்று இரவில் எங்களோடு கூட இருந்து காலை வேளையில் எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். இந்த நாளிலே புதிய நாளை ஆண்டவர் நீ தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தாவை இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராக இருந்து எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டவர் பொறுப்படுத்த வழி நடத்தும். குறிப்பாக இன்றைக்கு திருச்சபையை எடுக்கும்போது, திருச்சபை என்பது எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியம். திருச்சபை இல்லாமல், சபை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. நாங்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் மரித்தாலும் எல்லாத்துக்கும் திருச்சபை வந்து நிற்க வேண்டும், ஆயர் வர வேண்டும் என்று ஆண்டவர் முக்கியமான ஆண்டவர் கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அந்த திருச்சபையில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் கள்ள உபதேசங்களும் மனித சிந்தனைகளும் ஆண்டவர் ஊடுருவி சபையை கெடுத்து கொண்டிருக்கிறதை மீண்டும் மீண்டும் பார்க்கும். இதை தான் மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டில் மிக கடுமையாய் ஆண்டவரே கண்டித்து பேசி உணர்த்தி மக்களுக்கு சீர்திருத்தலை ஆண்டவர் ஊட்டினார். தொடர்ந்து இன்றைக்கும் அந்த சீர்திருத்தல் தேவைப்படுகிறது ராஜா. அதற்காக எங்களை ஆண்டவர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்து நாங்களும் பலம் பெற்று இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுங்க. இந்த நாளிலே ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிற. விசேஷமாய் உடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள் சபைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆயர் பெருமான்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே மாதர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியர் குறிப்பாய்
இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர்களுக்காக, இப்படி அனைத்து ஆண்டவர் எம்எல்ஏ எம்பிகளுக்காக, இப்படி சிஎம்களுக்காக, குறிப்பாக மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். குக்கி மெய்த்தி இனத்தில் ஆண்டவர் மீண்டும் வன்முறைகள் வெடித்து கொண்டிருக்கிறது ராஜா. உலகமே ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதை கட்டுப்படுத்த ஆண்டவர் முயற்சி எடுக்க கிருபை தாரும். இந்தியாவில் எல்லாரும் ஆண்டவர் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அமைதி சமாதானத்தோடு வாழ கிருபை தார். உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம், அமைதி சமாதானத்தை தான். நேரத்தில் எப்படி அருமையான ஆயர்கள் ஆண்டவரே, ஆயிரம் மக்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பலவீனமாக இருக்கிற ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஆண்டவரே, வயதான தாய்மார்கள் தந்தைமார்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நேரத்தில் என்னுடைய ஜெயின் அண்ணனுடைய அன்பு துணைவியார் திருமதி ஜெயந்திக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவரே கர்த்தாவே திடீரென்று பலவீனப்பட்டார்கள். அந்த பலவீனத்தில் இன்னும் ஆண்டவர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. அவருடைய அன்பு மகனையும் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற அவரையும் மாற்று ஆண்டு சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் அவருடைய அன்பு பிள்ளை மார்த்தாவுக்காக ஜெபிக்கிறோம். ஜுரத்தினாலே ஆண்டவர் கடுமையாய் மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகின்ற பலவீனங்களை மக்களுக்கு நீர் மாற்றி தந்து வழிநடத்த ராஜா. ஆண்டவர் மரியாதையும் நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. தேவையை சந்திங்க. எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் ஆண்டவர் சிகிச்சை வழியா மார்த்தா சீக்கிரம் சுகம் பெற கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் ஓடிருக்கிற அன்பர் சாரியம் ஆண்டவரே, இப்படி ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதையும் ஆண்டவரே, இப்படி அருமையான சாக்குசாரியும் டீச்சரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம், விடுதலை ஆண்டவரை கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபையிலும் கூட நாங்கள் இந்த செய்திக்கு ஏற்றவாறு கள்ள போதகர்களை இனம் கண்டுகொண்டு அவரை விரட்டி அடிக்கவும் ஆண்டவர் நல்ல போதகர்களை உற்சாகப்படுத்தும். நாங்களும் திருச்சபையில் சாட்சியாக வாழ்ந்து சத்தியத்திற்கு சத்தியமாய் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலூர் கிறிஸ்துலுத்திரன் திருச்சபையினுடைய தலைவர் அன்புக்குரிய ஆண்டவர் திரு பிரபு ஞானசெல்வம் அப்பாவுடைய அன்பான மருமகன் ஜூலியன் ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. திருச்சபையில் பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை ஒரு தகரிடம் TLC திருச்சபையில் மிக சிறப்பான ஊழியங்களை பணிகளை செய்கிறார். இசை ஆடுதுறையில் விளங்குகிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். அவருடைய அன்பு மனைவி ஆண்டவரை திபோவையும் அன்பான குழந்தையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பான மாமனார் மாமியாரையும் அவருடைய அன்பான பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அவருடைய அன்பு சகோதரர் அப்பு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பு பால் சதீஷ் என்று சொல்வார்கள். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதையும் தேவையில்லை சந்தியும். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற அவருடைய அன்பு சகோதரி தீபா ஆண்டவர் ஏழுமலை சாருக்காக, வேலன் சாருக்காக, லதா சிஸ்டருக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே இடையேறியும் ஆண்டவரே இந்த அருமையான ஊழியத்தையும் நீர் தொடர்ந்து எடுத்து நீர் நடத்த ராஜா. உடைய பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.